முடிஞ்சு அவளுக்கு திரும்ப அந்த கண் பார்வையை நான் கொண்டுட்டு வரணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்கிட்ட காசு மட்டும் கேட்காத, என்கிட்ட இல்லடா. என்கிட்ட நான் டோர்னமெண்ட்ல வின் பண்ண காசு இருக்கு. இது அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. என்னை பத்தின உண்மை எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது. நான் டோர்னமெண்ட் போனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இன்டைரக்டா அவளுக்கு நீங்க எல்லா ஹெல்ப்பையும் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிறாரு ஜின் கிட்ட. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போறாங்க. எதுக்கும் பயப்படாத, என்ன எல்லாமே சரியாயிடும். நீ சொன்னல நம்ம 2 பேரும் புது வீட்டுக்கு போவோம், குழந்தை பெத்துப்போம், எல்லா சந்தோஷத்தையும் என்னோட கண்ணுல பார்க்கலாம் அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆசையா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ ஹேண்ட்ஸமா இல்லையானு என்னால பார்க்க முடியும். நீ நினைக்கிறத விட நான் பார்க்க கொஞ்சம் கேவலமா தான் இருப்பேன் அப்படின்னு சிரிக்கிறான் ஹீரோ. நம்ம இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு நர்ஸ் சொல்ல, சரி ஓகே கூப்பிட்டு போங்க அப்படின்றாரு. இப்போ வீட்டுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் வீட்டுல ஹீரோயின் கூட இருந்த மெமரிஸ் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாரு. இப்போ அந்த டாக் சுக்கு கிட்ட பேசுறாரு. நீ ரொம்ப சமத்து பையன் தானே, அக்காரி சொல்றது எல்லாமே நீ கேட்கணும், ஓகேவா? அவளுக்கு நீ ஒரு நல்ல பாடி கார்டா இருக்கணும், அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு அங்க இருந்து வராரு. இப்போ என்ன பண்றாருன்னா, ஒரு நெருப்பு மூட்டி, ரொம்ப கஷ்டமாவே இருக்கு இந்த சீன், எல்லாத்தையுமே போட்டு எரிக்கிறாரு ஹீரோயினுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு. இப்போ பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாவே இருக்கு. சொல்ல போனோம்னா என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ கண்டிப்பா தோத்துருவாரு அப்படின்ட்டு ஆப்போனன்ட்ல இருக்கவரு பெட் கட்டிடுவாரு. யாரை நம்பி தெரியுமா? அண்டர்வேர்ல்ட் லீடர் இருக்காரு தெரியுமா, அவர் தான் சொல்லுவாரு கண்டிப்பா அவன் தோத்துருவான், நீ தாராளமா பெட் கட்டலாம் அப்படின்ட்டு. இந்த மனுஷனும் வந்து பெட் கட்டிடுவாரு. அண்ட் ஆப்போனன்ட்ல வந்து ஃபைட் பண்றான்ல, அவன் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே ஜைஜாண்டிக்கா இருக்கான். அண்ட் இப்போ ஹீரோக்கு இருக்க ட்விஸ்ட் என்னன்னு சொல்றானுங்கன்னா, அது மாதிரி உன் ஆப்போனன்ட் வந்து லாஸ்ட் டைம்ல சேஞ்ச் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறானுங்க. பார்த்தா அவன் மலமாடு மாதிரி இருக்கிறான். பாத்தியா நாங்க எப்படி உனக்கு துரோகம் பண்ணிருக்கோன்னு அப்படின்னு வர அந்த பரதேசி சொல்லுதா. நம்மளுக்கே ஹீரோ என்ன ஆவான், ஜெயிச்சிருவானா தோத்துருவானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுப்பான். மேல அவனுங்க 2 பேரும் உட்காந்து என்ன பேசுறானுங்க, கண்டிப்பா நீ அவன் மேல பெட் கட்டலாம், அவன் கண்டிப்பா தோத்துருவான்னு அவன் ஏத்தி விடுறாரு அண்டர்வேர்ல்ட் லீடரு. அதை கேட்டுட்டு அந்த ஆப்போனன்ட்ல இருக்கவன் வேற ஹீரோ மேல பெட் கட்டுருவான், தோத்துருவான்னு. ஃபைட்டு போயிட்டே இருக்கு, வேற லெவல்ல இருக்கும். தூக்கி போட்டு மெரிச்ச உடனே நம்ம நினைச்சிருவோம் அவ்வளவுதான், ஹீரோ வந்து முடிஞ்சிருச்சு போல இருக்கு, அப்படியே நம்ம சோகமா கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு போக வேண்டியதா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வருவாரு பாருங்க, 2 கூத்து தான் வச்சு செஞ்சு விட்டுருவாரு. அவன் மயக்க நிலைக்கு போயிடுவான் அந்த மலைமாடு. இதை பார்த்த அண்டர்வேர்ல்ட் லீடருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா அது இப்படி ஜெயிச்சுட்டான், இதுக்குதான் நீ இவன் மேல பெட் கட்ட சொன்னியா, உன்னை நம்பி நான் பண்ண பாரு, என்ன சொல்லணும். ஹீரோ ஜெயிச்சது பாத்தீங்கன்னா அந்த அண்டர்வேர்ல்ட் லீடர் இருப்பார்ல, அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா வேற பெட் கட்டிருப்பாரு, அவர்கிட்ட இருந்து ஏதோ காசு அடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு போல. கடைசியில ஹீரோ வந்து ட்விஸ்ட் கொடுத்து வின் பண்ணிட்டாரு. ஹீரோ அப்படியே அடி வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்க்க ஜின்னு வந்து அந்த காசை காட்டி அப்படியே அழறாரு. எப்படியோ நீ போராடி ஜெயிச்சுடா. ஹீரோயினோட ஐ ஆபரேஷனுக்கு தான் இந்த காசு போகுது. ஹீரோ இப்போ ஃப்ரீ ஆயிட்டாரு. வந்து கால் பண்ணி கேட்குறாரு, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சுதா அப்படின்னு. எல்லாமே சூப்பரா முடிஞ்சிருச்சு, பார்வை வந்துருச்சு அப்படின்லாம் சொல்ல ஜின் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்ஃபர்மேஷனை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கவே. சரி ஓகே, நான்